2-3 வருஷமாக நீங்கள் தேடி போன எல்லாமே ஃப்ளாப். 2-3 மாதத்தில் உங்களை தேடி சில விஷயங்கள் வரப்போகுது கும்பராசிக்காரர்களுக்கு. அது உங்களுக்கு சக்ஸஸ். ஜோசியம் வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் தானே. சக்கரத்தில் ஒரு முனை மேலே இருக்கும், அடுத்த கீழே வந்துடும். கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே போகும். ஆக ஜென்மச்சனி என்கின்ற ஒரு அசுரனுடைய பிடியில் இருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த அசுரனுடைய பிடி விலகினதை ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே ஜென்மச்சனி வெளியே போயிடுச்சு. நான் மகரத்துக்கு சொன்ன மகரத்துக்கு சொன்ன மாதிரி தான், சனி நிதானமாக தான் பலன் கொடுக்கக்கூடிய கிரகம். அவன் மந்தம் தான், நொண்டிப்பை தான், நிதானமாக தான் பலன் தருவார். ஆனால் பலன் தருவார், ஏன்னா உங்கள் ராசிநாதன். வருட ஆரம்பத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பது ஒரு அளவில் ஒரு நல்ல அமைப்பு. ஏற்கனவே கொஞ்சம் நொந்து போய் தான் இருக்கிறீங்க. படிப்படியாக தான் முன்னேற்றங்கள் வரும். ஆனால் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும். வாழ்க்கை துணையில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். நிறைய பேர் கோட்டு கையமாக அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஒரே சண்டை சச்சரவு, பொண்டாட்டி புரிஞ்சிக்கல, புருஷன் புரிஞ்சிக்கல, ஏன்டா கல்யாணம் ஆச்சு. லவ் பண்ணும்போது நல்லா இருந்த அமைப்பு, காதலியாக இருக்கும்போது அவன் நல்லவளாக இருந்தான், மனைவியாக இருக்கும்போது அவன் எங்கேயோ போயிட்டான். காதலனாக இருக்கும்போது அவன் நல்லா இருந்தான், புருஷனாக இருக்கும்போது அவன் இதே மாறுது. இந்த மாதிரியாக நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி டிவோர்ஸுக்கு நிற்கிறோம். இதெல்லாம் கும்பராசிக்காரருடைய நிலைமை. இது எல்லாமே அப்படியே படிப்படியாக மாறி ஒரு பாசிட்டிவ் வரக்கூடிய அமைப்பு 2026 ஆரம்பிக்கும் போது ஒரு அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.